வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எதிர்கிறிஸ்துக்களை பற்றி இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்கிறது. யார் எதிர்கிறிஸ்துக்கள்? அவர்களுடைய செயல்கள் எப்பேற்பட்டதாக இருக்கும்? அன்பார்ந்த இறை மக்களே, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிறப்பை கேள்விக்குறியாக்குகிறார்களோ, அவர்களுடைய மதிப்பீடுகளின்படி வாழ தவறுகிறார்களோ, குறிப்பாக அவருடைய தூய்மையை கேள்விக்குள்ளாக்குகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் எதிர்கிறிஸ்துக்கள். இன்னும் தெளிவாக இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இவர்கள் எல்லாம் நம்மை சேராதவர்கள். அதாவது இப்பொழுது எதிர்கிறிஸ்துக்களாக இருக்கிறவர்கள் நம்மை சேராதவர்களாக இருக்கிறார்கள். எப்படி எனில், அவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படாதவர்கள், உண்மையை நோக்கி பயணிக்காதவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மீட்பர் மெசியா என்பதை தங்கள் வாழ்வில் உணராதவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம் என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் எதிர்கிறிஸ்துக்கள் என்று அடையாளப்படுத்துகிறது இறைவார்த்தை. நீங்கள் தூயவரானால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை உணர்ந்து அந்த உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அந்த உண்மையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகம். இரண்டு சொல்லாடல் மிக ஆழமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைய நாளில் நமக்கு தெளிவாக உரைக்கிறது நற்செய்தி. ஒன்று வாக்கு, மற்றொன்று ஒளி. வாக்கும் ஒளியும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்துதான் வாக்கு. அந்த வாக்கு தொடக்கத்தில் இருந்த வாக்கு. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. மிக தெளிவு, மிக மிக தெளிவான வார்த்தைகளை பதிவு செய்கிறார் திருத்தூதரான யோவான். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு தான் ஒளி உண்டாகுக. மலை, காடு, வானம், பூமி இவையெல்லாம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினாலேயே இந்த உலகம் உருவானது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒளி உண்டாகுக என்றால் ஒளி தோன்றியது. அந்த வாக்கு, அந்த வாக்குதான் மனிதராக பிறந்தார். அதை தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கான இறைவன் மனிதராக இந்த உலகத்தில் பிறந்ததைத்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த வார்த்தை மனு உருவானார். மனு உருவாக்கி நம்மிடையே குடிகொண்டார். அவர் இம்மானுவேலாக இந்த உலகத்திலே இருக்கின்றார், நம்மோடு குடிகொண்டிருக்கிறார். இந்த மறை உண்மையை புரிந்து கொள்வது கடினம். அது எளிமையான காரியம் அல்ல. ஆனாலும் இது உண்மை, இது நிஜம். ஜபத்தின் வழியாக, நோன்பு தவ முயற்சிகளின் வழியாக இந்த மறை உண்மையை நாம் விசுவசிக்க முடியும். இந்த மறை உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த மறை உண்மைக்கு சான்று பகர முடியும். இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா, இயேசுவே நம்மை பாவங்களிலிருந்து மீட்டவர் என்கிற மறை உண்மை
வாக்கு மனிதரானார் என்பதிலிருந்து புலப்படுகிறது. இரண்டாவது சொல்லாடல் ஒளி. ஒளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஒளியாயிருந்த கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இருளை அகற்றுவதற்காக ஒளியாக வந்தார். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளி கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவின் அடையாளமாகத்தான் பாஸ்கா மெழுகுதிரியை நாம் கைகளில் ஏந்தி அந்த இரவு பாஸ்கா திருவிழிப்பை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்கிறவர் இருளில் நடவார் என்று சான்று பகர்கிறார். கிறிஸ்துதான் இந்த உலகத்தினுடைய ஒளி. கிறிஸ்துதான் இந்த உலகத்திற்கான வெளிச்சம். அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் ஒளியிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாமும் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம், வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம். ஒளியினுடைய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுது இருள் நம்மிடமிருந்து அகன்றுவிடும். இருள் என்பது தீமை, இருள் என்பது பகைமை, இருள் என்பது சாத்தான், சாத்தானுடைய செயல்கள், தீய நாட்டங்கள், இவை அனைத்தையும் நாம் களைய வேண்டும். பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டும். அப்பொழுது ஒளியின் மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். ஒளியின் மக்கள் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறார்கள். தூய்மையின் அடையாளம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் இயேசுவினுடைய நிலை வாழ்வில் அவருடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், வாக்கு மனிதரானார், அவர் ஒளியாயிருந்து இருளை அகற்றினார், பாவ இருளை அகற்றி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுத்தார் என்கிற மறை உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர்கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். இந்த தெளிவை உணர்த்துகிறது இறைவார்த்தை. உணர்வோம். வார்த்தையான இறைவனையும் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்த கிறிஸ்துவையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாய் அறிவிப்போம். ஆமீன்.